டெய்லியுமே ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. முன்னாடி சினிமாவில் தான் நமக்கு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கலில் கூட இவ்வளோ சுவாரஸ்யம் வந்திருக்குல்ல சார்? எதிர்பாராத நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தோழர் விஜய் அவர்களுடைய வெற்றி, 60 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் திராவிட இயக்கங்களின் மீது கடுமையான அதிருப்தி, மிக முக்கியமாக மார்க்ஸ் அந்த மாதிரியான பொதுவுடைமை சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் மறைவது ஆபத்தான போக்கு மட்டுமல்ல, திராவிட இயக்க சிந்தனைவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் அனைவரும் பெரியாரிய கொள்கைக்கு மாற்றமாக அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். பாம்பை கண்டால் அடிக்காதே, பார்ப்பனரை கண்டால், இதெல்லாம் அவர் சொன்னதே அல்ல, அவர் சொல்லவே அல்ல. அப்படி சொல்லியிருந்தால் அவர் ராஜாஜி அடித்திருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவை விட்டுவிடுங்கள், அது கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிவிட்டது. திமுகவினர் முழுவதுமாக சாதியவாதிகளாக மாறிப்போனார்கள். திமுகவினர் முழுவதுமாக கொள்ளையடிக்கக்கூடிய, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஊழல்வாதிகளாக மாறிப்போனார்கள். திமுகவினர் முழுவதுமாக வாரிசு அரசியலை மேன்மைப்படுத்தவர்களாக மாறிப்போய்விட்டார்கள். They want to change. அவர்களுக்கு மாற்றம் ஒன்று வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாற்றத்திற்கான காரணத்தை ஏற்படுத்தியது யார்? அவர் வந்து இப்போ திருமா அவர்கள் வந்து டைரக்டாவே வந்து சாடியிருக்காரே சார். அவர் என்னைக்கு ஆதவர்ஜினாவை அந்த கட்சியில் சேர்த்தாரோ அதுக்கு முந்தின திருமாவளவன் வேற, ஆதவர்ஜினாவை கட்சியில் சேர்த்ததுக்கு பிறகு உள்ள திருமாவளவன் வேற. நான் பல முறைகளில் பேசுகின்ற போது சொன்னேன், திருமாவளவன் ஹீஸ் அ மேன் ஆஃப் கரிஸ்மா. தலித்துகள் என்ற ஒரு அடையாளத்தில் சுருக்கி விடுவது ஆபத்தானது, அசிங்கமானது. அவர் சொன்னதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆதவர்ஜுனால இந்த இயக்கம் வலுப்பெற்று, ஆதவர்ஜுன் இப்போது வந்தார், திருமாவளவன் எப்போது இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? 90களில் ஆரம்பித்தார். நான் திருச்செந்தூர் என்ற ஊரை சேர்ந்தவன், முருகனுடைய கோயில் இருக்கிற பக்கத்து ஊர். அந்த ஊர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுத்தைகளுடைய கொடி பறக்கக்கூடிய அளவுக்கு நமக்கென்று பேச ஒருத்தன் வந்து விட்டான் என்று அவர்கள் மகிழ்கிறார்கள். இப்பொழுதும் போயிட்டு இப்பொழுது பாஜக சொல்வது என்ன? இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், இஸ்லாமியர்கள் அடிதடியில் உள்ளவர்கள், இஸ்லாமியர்கள் வன்முறைவாதிகள். குருமூர்த்தி என்ன சொல்கிறார்? த குரான் இஸ் a வே ஆஃப் டெரரிசம். இந்த சோஃபாவில் என்ன சொல்கிறார்? பணமூட்டைகள் வந்ததா? பணக்கெட்டு வந்ததா? ஒரு 100-500 ரூபா தாலுக்கா இத்தனை பெரும் சித்தாந்தத்தை வைத்திருக்கிற திருமாவளவன் அடிமையாகி போனார். ராஜபக்ஷ அவர்கள் தோழர் திருமாவளவன் சொன்னார், சற்று முன்னால் வந்திருந்தால் பின்னால் வந்திருந்தால் நீனும் காலியாகி இருப்பாய். அந்த அளவிற்கு இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்தவர். பிரபாகரனோடு மற்றவர்களோடும் அவர் யாரை கண்ணியமாக தமிழ்நாட்டில் இருந்தால் 2 தலைவர்கள், ஒன்று திருமாவளவன் அவர்கள், மற்றொன்று ஐயா வைகோ அவர்கள். இவர்களை தவிர சீமான் எல்லாம் அவருக்கு யாருன்னு தெரியாது. தோழர் மரியாதைக்குரிய ஜெயினுல் அப்தீன் அவர்களை இன்றும் நாங்கள் மதிக்கிறோம். நான் இப்பொழுது ஒருவேளை அவருக்கு வந்து டிஎம்கே ஒரு பிரஷர் இருந்திருக்கும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இப்போ இந்த அரசியல் களம் டெய்லியுமே ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. முன்னாடி சினிமாவில் தான் நமக்கு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கலில் கூட இவ்வளோ சுவாரஸ்யம் வந்திருக்குல்ல சார்? பொலிட்டிக்கலில் அவ்வளோ சுவாரஸ்யம் வருவதற்கான காரணம் பலருக்கு பலவிதமான ஆசைகள். எதிர்பாராத நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தோழர் விஜய் அவர்களுடைய வெற்றி, 60 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் திராவிட இயக்கங்களின் மீது கடுமையான அதிருப்தி. அதற்கு காரணம் பெரியாரிய சிந்தனைகளையும் மிக முக்கியமாக மார்க்ஸ் அந்த மாதிரியான பொதுவுடைமை சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் மறைவது ஆபத்தான போக்கு மட்டுமல்ல, திராவிட இயக்க சிந்தனைவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் அனைவரும் பெரியாரிய கொள்கைக்கு மாற்றமாக அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அது என்ன பெரியாரிய கொள்கைகளுக்கு நான் சொல்வது, பெரியாரிய கொள்கை என்பது கடவுள் நம்பிக்கை மறுப்பல்ல. பலர் அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள், பிராமண எதிர்ப்பு அப்படின்ட்டு.
பெரியார் எங்கே பேசினார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் 100 வார்த்தைகள் பேசினார் என்று வைத்துக்கொள்வோம். கடவுள் மறுப்பு என்பது ஒரு 5 வார்த்தை மட்டும்தான் பேசியிருப்பார். 90 வார்த்தைகள் சாதியின இழிவு, ஒடுக்கப்படுதல், அடக்கப்படுதல், அதிகாரம் மேய்தல், அதிகாரமும் செல்வமும் ஆணவமும் ஒரு பக்கம் குவிந்திருப்பது, இது மாதிரியாக விஷயங்களைத்தான் பெரியார் பேசினாரே தவிர, பெரியார் 5 விஷயம்தான் கடவுள் மறுப்பு. கடவுளை இந்த சாதியை கொண்டு வருவது அடிப்படை சனாதனம் என்றால், சனாதனத்தை தூக்கி பிடிப்பது கடவுள் என்றால், அந்த கடவுள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அப்போ கடவுள் இருந்தால் என்ன செய்ய, கொண்டு காட்டினா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவார். அது கூட இங்க திணிச்சு வேற மாதிரி பேசப்பட்ட பொருள் பேசினாங்க. பொய்களை சொன்னார்கள். பாம்பை கண்டால் அடிக்காதே, பார்ப்பனரை கண்டால், இதெல்லாம் அவர் சொன்னதே அல்ல, அவர் சொல்லவே அல்ல. அப்படி சொல்லியிருந்தால் அவர் ராஜாஜி அடித்திருக்க வேண்டும். இதற்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல வரீங்களா? கடைசியில் ராஜாஜி மரணிக்கிற போது அந்த அளவுக்கு நட்பு சோரிலே அடித்து அழுதார். அவ்வளவு நட்பு. அப்போ ஐடியாலஜி என்பது வேறு, தத்துவார்த்தம் என்பது வேறு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவை விட்டுவிடுங்கள், அது கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிவிட்டது. திமுகவினர் முழுவதுமாக சாதியவாதிகளாக மாறிப்போனார்கள். திமுகவினர் முழுவதுமாக கொள்ளையடிக்கக்கூடிய, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஊழல்வாதிகளாக மாறிப்போனார்கள். திமுகவினர் முழுவதுமாக வாரிசு அரசியலை மேன்மைப்படுத்தவர்களாக மாறிப்போய்விட்டார்கள். எங்கிருந்தாலும் அராஜகம் நடந்தது. மக்கள் ஏன் போட்டார்கள் நான் கேட்கின்றேன். மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், இப்பொழுது பலர் சொல்வார்கள், இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை விட்டு இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் தருவதற்கு முன்பு, இந்த மாபெரும் அதிருப்திக்கு ஒரு டிஸ்அண்ட் த கன்ஃபபுலேஷன் வாய்ஸ் அமங் த சொசைட்டி, மக்களுக்குள் ஒரு பெரும் குழப்ப நிலை வருகிறது. தே வாண்ட் டு சேஞ்ச். அவர்களுக்கு மாற்றம் ஒன்று வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாற்றத்திற்கான காரணத்தை ஏற்படுத்தியது யார்? நீங்கள் உண்மையிலே ஒரு சீரமைப்போடு சிறப்பாக ஊழலற்ற உண்மையாக வாரிசு அரசியலை மேற்கொள்ளாமல், அடாவடிகளை மேற்கொள்ளாமல் நீங்கள் மேற்கொண்டிருந்தால் உங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக வாக்களித்திருப்பார்கள். இந்த அளவுக்கு கண்ணிய குறைவை கொடுத்திருக்க மாட்டார்கள். ஒரு பக்கம் இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த கேள்விகள் வருது. இப்போது உங்களோட நல்ல தோழர் ஜானியுல் ஆபிதீன் அவர் விசிகே திருமாவர்களை பற்றி என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்றது. யாரை சொல்கிறீங்க? ஆபிதீன் சார். ஆபிதீன் ஜெயினுல் ஆபிதீன். ஆபிதீன் என்றால் யாருன்னு பி ஜெயினுல் ஆபிதீன். அவர் இப்போ திருமா அவர்கள் டைரக்டாவே சாடி இருக்காரு சார். சோஃபா மாடல் அவரும் சொல்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பெரிய அளவுல சர்ச்சையை கிரியேட் பண்ற மாதிரி அவரே பேசியிருக்கிறது. இத்தனை நாளா கூட்டணி கட்சியில தானே இருந்தாரு. என்ன விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திருமா அவர்கள் தானே போர்க்கொடி தூக்குறது, திமுகவை காப்பாத்துறதே இவர் தான் அப்படின்ற மாதிரி இங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல. கூட்டணியில இருந்தாலுமே மதுவிலக்கு போராட்டம் ஆகட்டும் சரி, பெண்களுக்கான போராட்டம் சரி, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வெளில வந்ததுனால இப்படியெல்லாம் சாடணுமா? அமிர்தாவுடைய கேள்வி அபிதானை பற்றி இருந்தது. எந்த அபிதீன் என்று சொன்னேன்? அவருடைய பெயர் பி ஜெயினுல் ஆபிதீன். அவரை பற்றி சொல்கிறேன். அவர் மீது நான் நன்கு மரியாதையும் மதிப்பும் கொண்டவன். தமிழ்நாட்டு இஸ்லாமிய சித்தாந்தத்தில் இளைஞர்களை ஒரு விதமாக நிலைப்படுத்திய ஒரு கண்ணியம் அவருக்கு உண்டு. பொதுவாக இஸ்லாமிய சித்தாந்தத்தில் அதை கொஞ்சம் பேசிவிட்டு இது சரியா என்று நான் பேச போகிறேன். அடிப்படைத்துவமான ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கொள்கைக்குமான ஒரு அடிப்படை புரிதல் உண்டு. இஸ்லாம் அடிப்படை புரிதல் என்பது லா இலாஹ இல்லல்லா, இல்லை ஒரு கடவுள், தேவன் ஒருவனை தவிர, பரமாத்மா ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த பரமாத்மா ஹிந்து பரமாத்மாவா இல்லது கிறிஸ்துவ பரமாத்மாவா இஸ்லாம் பரமாத்மாவா என்றால் இல்லை, அவன் எல்லோருக்குமான பரமாத்மா, பரம்பொருளாகி அதுதான். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றார் நான் தொழும் தெய்வமே. இந்த பரமாத்மாவை பற்றி, அவனுடைய சக்திகளை பற்றி அவர் மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஆரம்ப கட்டத்தில், ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பதை அவர் நிர்வகித்தார். பேராசிரியர் ஜவாஹிருல்லா போன்றவர்கள், அன்சாரி போன்றவர்கள், எல்லோரும் இறந்து போன அன்பு நண்பர் பாக்கர் போன்றவர்கள்லாம் வைத்தார்கள். அன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போதும் கோவை குண்டுவெடிப்பிலே ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டு மரணத்தின் விளிம்பில் சென்ற போதும் இவருடைய பணி பாராட்டியது. சரி, அதற்கு பிறகு அவர்கள் கட்சிக்குள்ளே சில முரண்கள் வந்தது. அவர் இப்பொழுது தனியாக தேசிய
தௌஹீத் ஜமாத் என்று NDF என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். பிரச்சனை இல்லை. அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ அவர் பேசுவதில் அவர் மீது மறுபடியும் சொல்கிறேன், மிகுந்த மரியாதை உள்ளவன், அவரை நான் சந்திக்கவும் போகிறேன். சரி, இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்களை பற்றி நான் பல முறைகளில் பேசுகின்ற போது சொன்னேன், திருமாவளவன் ஹீஸ் அ மேன் ஆஃப் கரிஸ்மா. அவருடைய ஆளுமை என்பது அவர் தலித்துகள் என்ற ஒரு அடையாளத்தில் சுருக்கி விடுவது ஆபத்தானது, அசிங்கமானது என்று நான் சொன்னேன். காரணம், அவர் யாரையும் ஒடுக்குமுறைக்கு அவர் உட்படுத்தவில்லை. மாறாக ஒடுக்குமுறையின் பால் ஒரு சமூகம் இழிவுபடுத்தப்படுகிற போது அதற்கான ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தியாகியாக அவர் இருக்கிறார். பி. ஜெய்னுல் ஆப்தீன் அவர்களிடத்தில் கேட்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மக்களை அழைத்தார்கள். அவருடைய ஆரம்ப கட்டம் இல்லை ஒரு கடவுள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், மக்களே நீங்கள் அனைவரும் ஆதத்தினுடைய மக்கள் என்று சொன்னார். ஆல் த கிரியேஷன் பிலாங்ஸ் டு சிங்கிள் womb ஆஃப் மதர். அனைத்து மக்களும், வெதர் யூ மே பி ஆஃப் செக்லாஸ்ட் ஆஃப். அப்பொழுது அரபியிலே ஒரு வாசனத்தை சொல்கிறார், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலகுனாக்கும் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மனிதர்களே, நீங்கள் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் சொல்கிறார். அதை சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம அந்த கதைக்கு வந்துடும், ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஓகே. அப்போ அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகள், சாதிவாதிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் முகமது நபியோடு போரிட்டு அவரை அடக்கி கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிற போது கடைசியில் அவரிடத்தில் சமாதானம் போகிறார்கள். இன்றைக்கு அமெரிக்கா முடியாமல் ஈரானோடு சமாதானம் போகிற கதையில், முகமதே இங்கே வாருங்கள், நீ சொல்கிற அல்லாவையும் நான் வணங்குகிற 365 தெய்வத்தையும் வணங்கிக் கொள்வோம், நமக்குள் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட், திஸ் பீப்புள் ஹேட் பீன் அப்ரோச்ட். முகமது கேட்கிறார், வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எல்லாம் சரிதான், கொலை செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, தாய் தந்தைகளை இழிவுபடுத்தக்கூடாது, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடக்கூடாது, விபச்சாரம், கடத்தல், போதை எல்லாவற்றையும் அளிக்க வேண்டும், சம்பாத்தியத்தில் பெரும்பான்மையாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், பெண்கள் உரிமை பற்றி எல்லாம் நீர் பேசுகிறீர், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். சாராயம் குடிக்கும் சமூகத்தை இறை தூதர் நபிகள் நாயகம் சொன்ன உடனே கீழே கொட்டி அரபு நாடுகள் முழுவதும் குளமாக ஓடிய வரலாற்றும் உண்டு, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கிறது என்று முகமது நபியிடத்தில் கேட்கிறார்கள். என்ன என்று கேட்கிறார். அவருடைய எதிரிகள் சமாதானம் பேசும்போது, நீர் இந்த கீழ் சாதி மக்கள் இருக்கிறார்களே, கீழானவர்கள், நாம் அரபுகள், நாம் குறைஷிகள், இந்த கீழான மக்களை அழைத்து வைத்து அவர்கள் ஒன்றுதான் என்று சொன்னது மட்டுமில்லை, உங்களுடைய முறை பொண்ணையும் கூட அந்த கீழான சாதி என்று அன்று காலத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பெண்ணை முடித்து வைத்து ஒரு மக்களை கூப்பிடுகிறார். இங்கே வாருங்கள், எல்லோருமே ஒரே தாயின் பிள்ளைகள், இதை விட்டு விடுங்கள் என்று அவரிடத்தில் கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், அது வேறொரு வரலாறு, நான் எந்த நோக்கத்திற்காக வந்தனோ அந்த நோக்கத்தை நான் ஒருபோதும் விடப்போவதும் இல்லை, இறைவன் ஒருவனே என்று சொல்வதை விடப்போவதும் இல்லை, ஒரு கையில் சந்திரனையும் சூரியனையும் கொடுத்தாலும் நான் விடப்போவதில்லை அவர் சொல்லிவிட்டார். அப்போ இஸ்லாமிய அடிப்படை என்ன? சாதிய இன இழிவு, டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பாரிட்டி among the people. Should not be there. Those the people to have follow. யார் உண்மையில் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அவர்கள் இதை வின் பண்ணணும். சரி, இது விட்டுருங்க. பி. ஜெய்னுல் ஆப்தீன் தமிழ்நாட்டில் பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். லட்சம் இளைஞர்கள் வந்தார்கள். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக அழைப்பார்கள், 10 காசு வாங்க மாட்டாங்க. இப்போ அவர் சொன்னதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆதவ அர்ஜுனனால் இந்த இயக்கம் வலுப்பெற்று, ஆதவ அர்ஜுன் இப்போது வந்தார், திருமாவளவன் எப்போது இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? 90களில் ஆரம்பித்தார். அடிபட்டு அதே அவர் சொல்கிறார், அடிபட்டு மிதிப்பட்டு இன்றும் கூட குடிசைகள் எரிக்கப்படுகிற கொடுமையில், கொளுத்தப்படுகிற கொடுமையில் அந்த மக்களுக்காக வட தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில், நான் திருச்செந்தூர் என்ற ஊரை சேர்ந்தவன், முருகனுடைய கோயில் இருக்கிற பக்கத்து ஊர், அந்த ஊர்களெல்லாம் இன்றைக்கு சிறுத்தைகளுடைய கொடி பறக்கக்கூடிய அளவுக்கு நமக்கென்று பேச ஒருத்தன் வந்து விட்டான் என்று அவர்கள் மகிழ்கிறார்கள். நான் இந்த யூடியூப்பில் பல விஷயங்களில் பேசுவேன், யதார்த்தத்தை தான் பத்திரிக்கையாக பேசுவேன். முஸ்லீம் இளைஞர்களில் பல பேர், ஒரு 1000 ஓட்டு ஒரு இடத்தில் முஸ்லீம் இருந்தால், திருமாவளவன் என்றால் அது 999 விழும், அந்த அளவுக்கு அவர் 2 சமூகத்தின் வாக்கா இது என்றும், அவருக்கான வாக்கு சதவீதம் கொஞ்சம் அல்ல, 10% இருக்கும், 8% இருக்கலாம்,
அந்த அளவிற்கு தலித் சமூகத்தினுடைய வாக்காக மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் அவர் சொல்லிவிட்டு அப்படித்தான். ஏன்னா நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போய் கேளுங்கண்ணே, ஒரு 10 இஸ்லாமிய இளைஞர்கிட்ட கேளுங்க, திருமாவளவனுக்கு இதாக இருக்கும். அந்த அளவுக்கு ரெண்டையும் ஒன்றா போகிறார். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சமூகத்தை ஒரு முஸ்லீம் பெண் என்று சொன்னால் எனக்கு தெரியும், ஒரு அம்மா என்கிட்ட வந்து அழுகுறாங்க. என்னன்னு கேட்டேன், வீடு வாடகை கேட்டேன். அவங்க ரொம்ப படித்தவங்க, ரொம்ப கண்ணியமானவங்க. வாங்கம்மான்னு சொன்னாங்க. நான் ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் சின்ன அந்த வீட்டுக்கு போனேன். என்னுடைய புர்காவை போட்டு வீடு இல்லைன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகமும் இந்த இஸ்லாமிய சமூகமும். எவனை பார்த்தாலும் தீவிரவாதி, இவர்கள் அடிதடியில் உள்ளவர்கள், இப்படித்தான் இந்த 2 சமூகமும் அரசு செய்யப்பட்டு இன்றைக்கும் ஒரு காண பிம்பம் இப்பொழுதும் போயிட்டு இருக்கு. இப்பொழுது பாஜக சொல்வது என்ன? இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்வார்கள், இஸ்லாமியர்கள் அடிதடியில் உள்ளவர்கள், இஸ்லாமியர்கள் வன்முறைவாதிகள். குருமூர்த்தி என்ன சொல்கிறார்? த குரான் இட் இஸ் அ வே ஆஃப் டெரரிசம். இது வழிகாட்டு, அவர்கள் சித்தாந்தம். அப்படி பொது எதிரியாக இஸ்லாமியர்களை இந்துக்கள் இடத்திலே காட்பது யாரு? பாஜக. பாஜகனால் சனாதன இந்துத்துவாதிகள். ஆனால் அவர்களுக்குள் பிரிவினை ஏற்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லி பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா, தேவேந்திரன், நரேந்திரன், பல்லர் சமூகத்தை தேவேந்திர குலவாளர்களை சொல்லி அவர்களை உள்ளே கொண்டு வந்தார்கள். தங்கராஜ் என்று ஒருத்தரை கொண்டு வந்தார்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய சிஷ்யன். அடுத்து ஒரு விவகாரத்தை பார்த்தீர்கள் என்றால், அடுத்து முக்குளத்தோர்களில் நெய்னார் நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள். அடுத்த ஒருத்தரை பார்த்தால் கவுண்டரை கொண்டு வந்தார்கள், அண்ணாமலை கொண்டு வந்தார்கள். அடுத்த உறுப்புகளை பார்த்தால் நாடார்களை கொண்டு வந்தார்கள். இப்படி சாதியை வைத்து சாதி விவகாரத்தின் பால் ஒன்றிணைக்கக்கூடியது தான் இந்த சனாதன புருஷர்கள். ஃபைன் சார், இப்போ அபிதீன் அவர்கள் இப்போ பேசினதுக்கும் இதுக்கும் நீங்க என்ன மாதிரி? ஜெயினுல் அப்தீனுங்க. ஜெயினுல் அப்தீன்னா மக்களுக்கு புரியும். நீங்க அபிதீன் தான், ஜெயினுல் அபிதீன். ஃபைன் சார், ஜெயினுல் அபிதீன் அவர் இப்போ சொல்ற வர இந்த ஒரு விஷயம் உண்மையாவே திருமாவர்கள் இல்லை விசிகே கட்சிகளை டைரக்டா வந்து மனசை புண்படுத்தும்னு அவரை யோசிக்கலையா? இப்போ இந்த கருத்தை சொல்லிட்டேன் நான். அதை சொல்ல வந்தால் கொஞ்சம் விரிவாக பேசிடும், பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஜெயினுல் அப்தீனுக்கு நல்லா தெரியும். திருமா யாரு அவரே சொல்லியிருக்கார். திருமாவுடைய அந்த வீடியோலையும் அவரும் குறிப்பிட்டு திருமாவுடைய போராட்டம் என்ன, ஆரம்ப கட்டத்தில் அவர் எப்படி இருந்தார். ஏங்க ஜெயினுல் திருமாவளவன் அவர்களை நான் சந்திக்கின்றேன் ஒரு முறை நட்படிப்படையில். அவர் சந்திக்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அவரை அணுகி வட இந்திய உள்ள அரசியல் தலைவர்கள் திரும்ப வந்து விடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பால் தேனும் கிடைக்கும், நெய்யும் கிடைக்கும், பாலும் கிடைக்கும், நீங்கள் விரும்பியதெல்லாம் அனுபவிக்கலாம். கேபினெட்லேயும் உங்களுக்கு உயர்ந்து அவர் என்னிடத்துலேயே சொல்கிறார். அவர் தோழர் திருமாவளவன் அவர்கள், அவர் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய மூத்த அண்ணனாகத்தான் அவரை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், இந்த அளவிற்கு என்னை ஆசை காட்டியும் கூட கொள்கையின் பால், சித்தாந்தத்தின் பால், உண்மையின் பால் அவர் ஒன்றுபட்டு இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற போது கண்ணியத்துக்குரிய பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி என்றால், அவர் சொல்கிறார் சோஃபா வந்தது என்கிறார். இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிறேன் ஒரு சோஃபா, இது ஒரு சோஃபா, நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சோஃபா, ரெண்டையும் சேர்த்தால் இவ்வளோ பெரிய சோஃபா வந்துடும். இந்த சோஃபாவில் என்ன சொல்கிறார்? பண மூட்டைகள் வந்ததா, பணக்கெட்டு வந்ததா, ஒரு 100-500 ரூபா தாலுக்கா இத்தனை பெரும் சித்தாந்தத்தை வைத்திருக்கிற திருமாவளவன் அடிமையாகி போனார். ஜெயினுல் அப்தீன் அவர்கள் ரொம்ப அறிஞர், நன்கு அரபி இலக்கியவாதி, பேராசிரியர், பன்முக அறிஞர், அவர் மிகச்சிறந்த மனிதர், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அவருக்கு அந்த திருமா அவர்களை பற்றியும் அந்த கொள்கை சித்தாந்தவாதிகளை பற்றியும் அடித்துவமான இதுகளை பற்றி அவர் புரியாமல், ஏதோ லாட்டரியின் மீது அவருக்கு இருந்த கோபம், ஏதோ ஆதவ அர்ஜுன் மீது இந்த கோபம், அவருக்கு லாட்டரி பிடிக்காது, மது பிடிக்காது, அதெல்லாம் விட்டுருங்கள். அந்த கோபத்தில் அவரை கொண்டு வந்து அவரை உயர்நிலைப்படுத்துவது என்பது ஏதோ அவருடைய பணத்திற்காகத்தான் என்ற ஒரு மாய பிம்பத்தை அவர் கட்டமைக்க ஆரம்பித்தார். கட்டமைப்பு என்றால் அவர் அறியாமல் சென்று விட்டார். இல்லை, உண்மையாவே வந்து திருமாவர்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பைசா வேணும் அப்படின்னாலோ இல்ல பதவி வேணும் அப்படின்னாலோ அவருக்கு எவ்வளவு பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தேசிய கட்சிகளே வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்கும் போது இத்தனை நாள் அவர் அதை வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம். சகோதரி அமிதாட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 5 லட்சம் வாக்களுக்கு மேல் அன்றைக்கு வெற்றி பெற்றவர் ராம் விலாஸ் பாஸ்வான், அவருடைய மகன் சிராக் பாஸ்வான், ராமதாஸ் ஆதாவாலே, இப்படி எண்ணற்ற தலைவர்கள், மாஞ்சி எல்லோருமே விலை போய்விட்டார்களே. எல்லோரும் பாரதிய ஜனதா என்ன சொல்கிறது? பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம் பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர், பிராமணர்கள் அல்ல, பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. இஸ்லாமியர்களிலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், தலித்துகளிலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், நாடார்களில் செட்டியார், அவர்கள் தங்களை மேலாதிக்கவாதிகளாக நினைத்துக் கொள்வார்கள்.
இப்பொழுது நான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறனால எனக்கு என்ன தெரியும்? மனிதர்களிலே பாவம் என்ன தெரியுமா? சக மனிதர்களை இழிவாக பார்ப்பதை விட படுகொலை இது எதுவுமே இல்லை. நான் எந்த மனிதனையும் பார்க்கவே மாட்டேன். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்படி இருக்கும்போது பி. ஜெயினுல் ஆப்தீன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அரபு இலக்கணம் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், மிகச்சிறந்த அறிவர். ஒரு செகண்டில் அரபு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பார், அவ்வளோ பெரிய ஆள் அவர். அவர் இது அவர் சொன்னது தோழர் திருமாவளவன் அவர்களை பற்றி அவருக்கு தெரியும் தான். ஆனால் எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்? அப்படி என்னால் ஆதவ அர்ஜுன் பெரிய பணமுடைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து அங்கே பயணித்திருக்கணுமே. அவர் எதுக்கு வெளியே போகிறார்? எக்ஸாக்ட்லி, அவர் எதுக்கு வெளியே போகிறார்? அப்படி ஆதவ அர்ஜுன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருந்திருந்தால், ஒருவேளை தோழர் திருமாவளவன் அவர்கள் அவரிடத்திலே பெரிய பணமுடைகளை பெற்றி கொண்டிருந்தார் என்றால் என்ன செய்திருக்கணும்? விஜயோடு கூட்டணிக்கு பெரிய பணமுடைகளை கொடுத்து சேர்த்திருக்கணுமே. இல்ல முதல்ல ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலேருந்து வெளியிலேயே போயிருக்க மாட்டாரே சார். கட்சியிலேருந்து போயிருக்க மாட்டாரே. அந்த கட்சியில் குதிரமாக அந்த அளவிற்கு தனது உயிர்களாலும் தனது இரத்தத்தாலும் அவமானத்தாலும் இழிவாலும் தியாக மறவர்களை கொண்ட கட்சி அல்லவா அது? எவ்வளோ பெரிய இயக்கம் அது! அது இன்னும் ஆளும் காலமெல்லாம் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து விடுதலைக்காக இந்த உலகம் அழியும் வரை போராடக்கூடிய ஒரு இயக்கம் அல்லவா? கேட்குறேன். அப்போ இது உலகத்தில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? செல்வம் சேர்ப்பதல்ல, சக மனிதனை கண்ணியமாக வாழ வைப்பது, மதிக்கிறது. நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, என் கூட பிறந்த சகோதரியாக தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்படி தான் என்னுடைய இது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை நீங்கள் அப்படி இருந்திருந்தால் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம். நான் அன்றைக்கு தலைவர் அவர்களை சந்திக்க போகிறேன், கட்டியணைத்து அமர்கிறேன். அவர்கள் இது குறித்து என்னிடத்திலே வருத்தம் தெரிவிக்கிறார். என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? முக்கியமா நீங்களும் அவர்களும் என்ன? திருமாவளவன் அவர்கள், அவர் மீது எனக்கு பெரிய நட்புணர்வு உண்டு, பாசம் உண்டு. காரணம், அவர் ஒரு மென்மையான மனிதர். முதலில் அவரிடத்தில் எனக்கு பிடித்தது ஒரு தடாலடியான ஒரு ஆளுமை அல்ல, மிகுந்த மென்மையும் கண்ணியமும் நாகரிகமும் கிடைத்தவர். பல பத்திரிகையிலே நான் பார்த்திருக்கிறேன். சில கேள்விகளை குறுக்கு மறுக்காக கேட்பார்கள். அதாவது அப்போது கூட அவர் ஒரு கண்ணியத்தோடு பதிலளிப்பார். இன்றைக்கு ஒரு உதாரணத்திற்கு பார்க்கிறேன். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற மாதிரி சீமான் இருக்கிறார். நேற்று லண்டனிலிருந்து தோழர் ஆரூஸ் என்கின்ற ஒரு பெரிய போரியல் ஆய்வாளர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார். அந்த செய்தியில் எங்களுடைய மேதகு பிரபாகரனை பற்றி தவறுதலாக பேசி, எங்களுடைய மேதகு பிரபாகரனுடைய இதுகளை தனது வாழ்க்கைக்காக தவறாக பேசிய ஒன்றை நாங்கள் அப்படி விட்டு சென்றுவிட முடியாது. அவர் பேசி சரிதான். ஆனால் இலங்கையில் பலர் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று அவர் லண்டனிலிருந்து பேசுகிறார். பெரிய கல்வியாளர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தோழர் ஆரூஸ். ராஜபக்ஷ அவர்கள் தோழர் திருமாவளவன் சொன்னார், சற்று முன்னால் வந்திருந்தால் பின்னால் வந்திருந்தால் நீனும் காலியாகி இருப்பாய் என்று. அந்த அளவிற்கு இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்தவர். பிரபாகரனோடு மற்றவர்களோடும் அவர் யாரை கண்ணியமாக தமிழ்நாட்டில் இருந்தால் 2 தலைவர்கள், ஒன்று திருமாவளவன் அவர்கள், மற்றொன்று ஐயா வைகோ அவர்கள், நெடுமாறன் அவர்கள். இந்த 3 பேரும் தான். அதுக்கு பிறகு பாண்டியன் அவர்கள். இவர்களை தவிர சீமான் எல்லாம் அவருக்கு யாருன்னு தெரியாது. தமிழ்நாட்டின் 4 தலைவர்கள் தான் விடுதலை புலிகளுக்கு அறியும். ஒன்று ஐயா நெடுமாறன், வைகோ, திருமாவளவன், அப்புறம் பாண்டியன். இறுதிக்கட்ட நேரத்திலும் கூட பாண்டியனுக்கு தான் போரடித்தார்கள். அதுதான் உண்மை. எப்படி எனக்கு தெரியும் என்றால், நான் ஒரு தொலைக்காட்சி நெறியாளராக இருந்தபோது ஐயா வைகோ அவர்கள் என்னை இலங்கைக்கு சென்று வர சொன்னார். ஆனந்தி சசிதரன் அவர்களை நள்ளிரவு ஒரு பேட்டி ஒன்று எடுத்து, அந்த பேட்டி இப்பொழுது இருக்கிறது. என்னோட கண்ணியத்துக்குரிய ஐயா, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய வைகோ பக்கத்தில் அமர்ந்திருந்தார். சுஃபியான், நீங்கள் வந்து விட்டீர்கள், நீங்களே இந்த பேட்டி எடுத்து விடுங்கள் என்று பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு அண்ணா நகர் வீட்டிலே அமர்ந்து நாங்கள் அந்த பேட்டி எடுத்தோம். அப்போது தான் சொன்னார், ஆனந்தி சசிதரன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் வைகோ அப்படி இருக்கின்ற போது அவருடைய அடையாளம் என்ன? இன்றைக்கு அவர் மீது ஏதாவது குறை சொல்லட்டுமே, யாராவது சொல்லட்டுமே. அடாவடி செய்தார், அக்கிரமங்கள் செய்தார், ஏடாகூடமாக பேசினார், பிறரை வைத்து திருமாவளவன் வயிறு வளர்த்து கொண்டார். எளிய சமூக பின்னணி கொடுக்கக்கூடிய மக்களின் ஒரு சிறிய நன்கொடைகள், அது அவர்களுக்கான இதுகளை பெற்றுத்தான் அந்த இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கோடானு கோடிகளை அவர் பெற்றுவிடவில்லை, ஆடம்பரத்தில் அவர் வாழ்ந்து திணைக்கவில்லை. எவ்வளவு அழுத்தங்கள்! தோழர் மரியாதைக்குரிய ஜெயினுல் ஆப்தீன் அவர்களை இன்றும் நாங்கள் மதிக்கிறோம். நான்
இப்பொழுது ஒருவேளை அவருக்கு வந்து டிஎம்கே ஏதாவது ஒரு பிரஷர் இருந்திருக்கு. இல்லை, அவர் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்போது தமிழ்நாட்டு இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் திமுகவை பற்றிய மோசமான சிந்தனை விதைத்ததில் பெரும் பங்கு ஜெயினுல் ஆப்தீனுக்கு தான். இல்ல, அவர் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வீடியோ ஒரு அதிருப்தியான ஒரு வீடியோ போடணும். அப்போ தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார், இங்கே பாருங்கள், என்னிடத்திலே சொன்னார், சுஃபியான், நான் ஐயாவை பார்ப்பதற்கு கூட வர தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு பாருங்க, ஒரு கண்ணியத்தை பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு தலைவர். ஆனால் அவரிடத்துல நான் தொலைபேசியிலே பேசினேன். அப்படிதான் கூட அவர் சொன்னார்கள், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், இல்லை, நான் வெளியூரிலே இருக்கிறேன், இப்பொழுது ஏதோ ரமதான் ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது, வந்த பிறகு பேசலாம் என்று. அது அவர் அதற்காக ஒன்றும் விஷயம் அல்ல. அதற்காக இவருடைய புகழ் ஒன்றும் கெட்டுவிட எல்லோருக்கும் தெரியும், இவர் யார் என்றும் தெரியும். அவர் யார், நான் அதற்காக அவர் மீது நான் கடுமையான வார்த்தைகளை சொல்ல வரவில்லை. ஸோ நீங்கள் ஆதவர்ஜுனா பற்றி பேசுறது இருக்கட்டும், ஒரு பக்கம் இங்கேருந்து எல்லா கட்சிகள்லேருந்துமே ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால ஜாயின் பண்ணுறாங்களே, சரி, இதே ஒரு பக்கம் பனையூர் பாபு ஏன் ரிசைன் பண்ணாரு, ஆலூர் ஷனவாசியே ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குல்ல. இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களா விசிகேல பார்க்கப்பட்டவங்கல்ல, எவ்வளோ ஒரு குரல் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா?